हेलो। नरेश बात कर रहे हो? हाँ बोलो। सर पुलिस लाइन से हूँ ना। आयुष कौन है? हाँ बोलिए ना। है मेरा बेटा पर मेरा बाप है, बताएं। सर आपका बेटा है। आपका बेटा सर इन टाइम कहाँ पर है? किधर भेजा था आपने? अभी तो बाहर है, बताएं। कहाँ पर? मुंबई। तो देखिए सर, आपको कुछ मालूम नहीं है आपके बेटे ने क्या किया है? नहीं, क्या हो गया? देखिए सर, आपका बेटा और आपके बेटे के 3 फ्रेंड लड़कों ने मिलके ना हाँ। एक लड़की का रेप किया है। अच्छा। मामला सीरियस है। लड़की हॉस्पिटल में है। लड़की का डेथ होने वाला है। आपका बेटा इस समय अरेस्ट हो चुका है। தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு போட்டோவை வாட்ஸ்அப் டிபியாக வைத்து ஒரு கும்பல் மோசடியை அரங்கேற்றி வருகிறது. தெலங்கானாவில் வசித்து வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்தவரை மிரட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் உயரதிகாரிகள் போட்டோவை பயன்படுத்தியும் பிள்ளைகளின் அழுகுரலை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கியும் மோசடியை அரங்கேற்றும் சைபர் கிரைம் மோசடியின் பின்னணி என்ன? சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல்வேறு விதமாக பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுங்கத்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி, சிபிஐ அதிகாரி என தொடர்பு கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி இந்த பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர். தங்கள் பெயரிலான பார்சலில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கூறி மோசடி செய்கிறார்கள். இதேபோன்று தொலைத்தொடர்பு நிறுவனத்திலும் வங்கியில் இருந்தும் தொடர்பு கொள்வதாக கூறியும் இதுபோன்ற மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பெற்றோர்களை குறிவைத்து சைபர் கிரைம் மோசடி கும்பல் நூதன முறையில் மிரட்டி பணம் பறிக்கின்றனர். வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களது மகன் அல்லது மகள் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி மிரட்டுகின்றனர். மகன் என்றால் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியும் அமைச்சர் வங்கி மோசடியில் தொடர்பு இருப்பதாக கூறியும் மிரட்டுகின்றனர். வாட்ஸ்அப் காலில் காவல்துறை அதிகாரி போல பேசி பெற்றோர்களை அச்சுறுத்துகின்றனர். அது மட்டுமல்லாது அழுகுரல் ஒன்றையும் ஒளிபரப்பி மகன் அழுவது போன்று பெற்றோர்களை நம்ப வைக்கின்றனர். हाँ बेटा इधर आओ ना, रोए मत, आप इधर आओ, ये बात करो। हेलो हेलो। हाँ बेटा बात करो, ये बात करो अपने बेटे से। क्या हो गया? बेटा इसको साइड पे कर दो, साइड पे कर दो इसको अभी। हेलो। देखिए सर, आपका लड़का जो है ना काफी ज्यादा रो रहा है यहाँ पे। नहीं तो बात तो कराओ ना, मेरी बात तो करूं उससे। உண்மையை அறியாமல் சில பெற்றோர்கள் மகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக நினைத்து வாட்ஸ்அப் காலில் பேசும் நபர் கூறியபடி செய்து மகனை காப்பாற்றலாம் என நினைக்கின்றனர். அந்த வகையில் பணத்தை கொடுத்தால் வழக்கிலிருந்து தப்பிக்கலாம் என கேட்டு மிரட்டும் போது பணத்தை கொடுத்து பெற்றோர்கள் சிலர் ஏமாறுகின்றனர். அந்த வகையில் +92 என்ற எண் தொடங்கும் நம்பரிலிருந்து வாட்ஸ்அப் கால் மூலம் தெலங்கானாவில் வசித்து வரும் வட இந்திய நபர் ஒருவரை அழைத்து தங்களது மகன் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஏமாற்றி பணம் பறிப்பது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் வாட்ஸ்அப் காலில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபுவின் புகைப்படத்தை பயன்படுத்தி மும்பை காவல்துறை என கூறி மிரட்டுவது வீடியோவில் பதிவாகியுள்ளது. देखिए सर, हम 4 ऑफिसर हैं, 3 मेरे कांस्टेबल हैं जो मेरे साथ इस केस में काम कर रहे हैं। तो आपको सर मैं एक जो है ना कांस्टेबल का फोन पे गूगल पे नंबर दे रहा हूँ। हाँ। इसके ऊपर हमें चाय पानी खर्चा पानी भिजवा दें। हाँ। आपके बच्चे को मैं यहाँ से क्लियर करके छुड़वा देता हूँ। किसी थाने में कोई रिकॉर्ड कोई FIR नहीं आने दूंगा। अच्छा। अरे आपको बोल रहा हूँ ना, खर्चा पानी चाय पानी लगा दे। क्यों अपने बेटे का कैरियर खराब कर रहे हो सर आप? क्या भेजना है? ये 4 ऑफिसर आप कितना भेजेंगे आप खुद देख ले। आप बता दो। तो आपको मैं फोन पे नंबर दे रहा हूँ, अपना गूगल पे फोन पे ऑन करें। ये 40,000 से आपके बच्चे को क्लियर कर देंगे। अरे यार 12 लाख के 40,000 समझ रहे हो आप? अरे कम से कम 4 लाख लो। காவல்துறை அதிகாரிகள் புகைப்படத்தை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கால் செய்தால் உண்மையில் போலீசார் தொடர்பு கொள்கின்றனர் என நினைத்து பலரும் ஏமாந்து பணத்தை இழக்கின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி புகைப்படத்தை பயன்படுத்தி சைபர் கிரைம் மோசடி கும்பல் பணத்தை பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று வாட்ஸ்அப் காலில் காவல்துறை அதிகாரிகள் பேசுவதை பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.